கோவையில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் இருவரது வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆலந்துறையில் உள்ள ஆர்ஜி நகரை சேர்ந்த ரஞ்சித் குமார், காலாப்பட்டியில் உள்ள சரஸ்வதி கார்டனைச் சேர்ந்த முருகன் ஆகியோரது வீடுகளில் இன்று அதிகாலை 4 மணி முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பகைவென்றான் கிராமத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் யூடியூபருமான விஷ்ணு பிரதாப் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் செல்போன் மற்றும் புத்தகங்களை என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றி சென்றுள்ளனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் உள்ள தனியார் தோல் பொருட்கள் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை வேளச்சேரி, குரோம்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரி ஆரோவில் திமுக அமைச்சரின் உறவினருக்கு சொந்தமான இடத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, தென்காசி என பல இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தமிழகத்தில் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி இடும்பவனம் கார்த்தி நேரில் ஆஜராகும்படி வாட்ஸ்அப் மூலம் என்ஐஏ சம்மன் அனுப்பியுள்ளதாகவும், அதற்கு தான் வெளியூரில் இருப்பதால் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆஜராவதாக அவர் பதிலளிப்பியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.